தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை நம்முயிர் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் பிள்ளைகள் ஓட்டு கேட்டு வருவது எங்களுக்காக இல்லை, இந்த நாட்டுக்காக. நாங்கள் வெற்றி பெற துடிப்பது எங்களுக்காக அல்ல, நம் இனத்திற்காக. பெருமைப்பட வாழ்ந்த நாம் வரலாற்றில் இலக்கியத்தில் செழிப்பாக சிறப்பாக வாழ்ந்த இனம் என்ற ஒரு பெருமை கொண்ட இனம் இன்று ஏழ்மை வறுமையில் சிக்கி பசி பஞ்சத்தில் பரிதவித்து வாடுகிறது. பெற்ற பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாமல் என் பெற்றோர்கள் கடன் வாங்கி படிக்க வைக்கிற அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார். ஒரு உடல்நிலை சரியில்லை என்றால் உரிய மருத்துவம் பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதி இல்லாத நிலையில் என் மக்கள் தவிக்கிறார்கள். தவிச்ச வாய்க்கு தடையின்றி என் மக்களுக்கு தண்ணீர் தர முடியாத அரசு இந்த நாட்டை 50 ஆண்டுகளாக ஆண்டிருக்கிறது. என்ன தவறு செய்தாலும் காசை கொடுத்து மறைத்து விடலாம், என்ன தவறு செய்தாலும் இலவசங்களை கொடுத்து ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கிற கட்சி தலைவர்கள் ஆட்சியாளர்கள் தான் இங்கே இருக்கிறார்கள். இப்போது தேர்தலில் நிற்கிறவர்களிடத்தில் என் சொந்தங்கள் கேட்க வேண்டியது, இதுவரை செய்யாத ஒன்றை இனி இந்த 5 ஆண்டுகளில் வென்று போய் என்ன செய்வீர்கள் என்று கேட்க வேண்டும். நாங்கள் வந்தால் 8000 தருகிறோம், 10,000 தருகிறோம் என்று சொல்கிறார்கள். அப்ப இது எந்த மாதிரியான வளர்ச்சி, எந்த மாதிரியான கட்டமைப்பு? அப்ப நாங்க வந்தால் 8,000 கொடுக்கிறோம், அப்ப அடுத்த முறை வந்தால் 18,000 கொடுக்கிறோம், அப்ப அடுத்த முறை வந்தால் அப்ப பணத்தை கொடுத்து என் இனத்தை வாங்கிவிடலாம், இனத்தின் வாக்கை உரிமையை வாங்கிவிடலாம். இது பணத்தை கொடுத்து வாக்கை வாங்குவதல்ல என் பெற்றோர்களே, பணத்தை கொடுத்து நம் இனத்தின் மானத்தை வாங்குகிற ஒரு கேடுகட்ட செயல். நாம் யார்? மானத்திற்காக போராடி செத்த பரம்பரை. மானம் போகும்னா ஒருத்தன் காலில் மண்டிட்டு தான் வாழணும்னு நிலைமை இருந்தா எழுந்து நின்று இறந்து போகலாம் என்று வாழ்ந்த பரம்பரை. மண்டிட்டு தான் வாழ முடியும் என்றால் மானத்தோடு மாண்டு போகலாம் என்று வாழ்ந்த பரம்பரை. அப்படி இருந்த ஒரு இனக்கூட்டம் இன்று காலையில் 5 மணிக்கு காட்டுக்கு சென்று பொழுது சாய் 6 மணி வரைக்கும் உழைத்து கலைத்து வருகிறேன். ஆத்தால் அப்பனும் 1 கிலோ அரிசியை 1/2 கிலோ பருப்பு கல்லாடுகிற நிலைமையில் ஏன் நிக்கணும்? படிக்க வசதி இல்லை, படிச்சா வேலை இல்லை, எவ்வளவு நிலம் எவ்வளவு வளம் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு என் பிள்ளைகள் பாலைவன நாட்டில் ஒண்ணுமே இல்லாத நாட்டில் போய் வேலைக்கு போய் நிற்க வேண்டியிருக்கு. இங்க இந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிற எண்ணமில்லாத தலைவர்களிடத்தில் நாடும் அதிகாரமும் இருக்கு. அதான் பிரச்சனை. அதுதான் காரைக்குடி எத்தனையோ முறை இவர்கள் பதவிக்கு வந்திருக்கிறார்கள். இந்திய நாட்டினுடைய உயர்ந்த பதவியில் இருந்திருக்கிறார்கள். என்ன வளர்ந்திருக்கிறது? என்ன என் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள்? என்ன கிடைத்திருக்கிறது? பயணிக்க நல்ல சாலை, குடிக்க தண்ணி, படிக்க நல்ல பள்ளிக்கூடம், கல்லூரி ஏதாவது? ஒன்றுமில்லை. அதே வெயில், அதே வங்காடு, அதே வறட்சி, அதே ஏழ்மை, குடத்தை கொண்டுகிட்டு தண்ணிக்கு போய் காத்து கிடக்கிற நிலைமை. அடிப்படையே இன்னும் சரி செய்யப்படலை. எல்லாத்தையும் மாற்றணும்னு உங்க பிள்ளைகள் நினைக்கிறோம். எல்லா நாடுகளையும் பார்க்குறோம். அப்போ அந்த நாடுகளெல்லாம் எப்படி நிர்வாகம் நடக்குது, ஆட்சி நடக்குது,
அப்ப அது மாதிரியே நம்ம நாட்டில் நடக்கலைன்னு பார்க்குறோம். இப்ப யாரு செய்யறது? யாராவது ஒருத்தர் செய்வான், ஏன் காத்திருக்கணும், நாமளே செய்வோம்னு உங்க பிள்ளைகள் நாங்க இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு பதவியும் நீங்க தரல. 15 ஆண்டுகளா போராடுறேன் உங்க மகன், ஒரு தேர்தலையும் நாங்க வெல்லல, ஆனாலும் விட்டுட்டு போகல. மறுபடியும் 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 களத்துல நிக்கிறோம். பதவி தான் வேணும். பதவிக்கு எப்படியாவது வரணும்னு நான் நினைச்சிருந்தா யாரோடவாது கூட்டணி வச்சு பதவிக்கு போயிருக்க முடியாதா? வேற ஏதாவது ஒரு கட்சியில சேர்ந்து அமைச்சராக இருக்க முடியாதா? இல்ல கூட்டணி வச்சா நிறைய பணம் தரங்கிறான், பெரிய பெரிய பதவி தரங்கிறான், போயிருக்க முடியாதா? போயிருக்க முடியாதா? நாங்க வந்தது பதவிக்கு இல்லை, என் மக்களின் உதவிக்காக. அதனால நிக்கிறோம். பணத்தை சம்பாதிக்கணும்னா எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். பணத்தை வச்சு வாழ்ந்துருவீங்களா? நான் கேட்கிறேன், பணத்தை கொடுக்குறேன், ஒரு 10 கோடி கொடுக்குறேன், என்ன செய்வீங்க? குடிக்க தண்ணி இல்லை, சுவாசிக்க நல்ல காத்து இல்லை, சாப்பிட விஷம் இல்லாத சோறு இல்லை, என்ன வாழ்வீங்க? எதை வச்சு வாழ்வீங்க? பணம் இருந்தா எல்லாம் கடையில் கிடைக்கும்னு நினைக்கிறான். அது எங்கிருந்து வரும்? எங்க ஆத்தாள் அப்ப வெம்பாடு வெட்டு நிலத்துல விளைய வச்சாதான் உனக்கு காய்கறி அரிசி பருப்பே வரும். தம்பி, லேப்டாப்ல செல்போன்ல எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிடலாம், ஆனா 1 லிட்டர் தண்ணீரையும் ஒரு சாப்பாடையும் டவுன்லோட் பண்ண முடியாது. ஆர்டர் பண்ணணும், ஒப்பந்தம் பண்ணணும், கடைக்கு ஒப்பந்தம் பண்ணணும். ஒப்பந்தம் பண்ணா வரும். அந்த கடைக்கு சாப்பாடு எங்கிருந்து வரும்? என் அப்பனா தான் விளைய வச்சு கொடுத்தா தான் வரும். அதை மறக்க கூடாது, அதை மறந்துடக்கூடாது. அதனாலதான் நாங்க உங்க பிள்ளைகள் விவசாயத்தை முன்னிறுத்துறோம். விவசாய சின்னத்தையே தூக்கிட்டு வரோம். வேளாண்மையை அரசு பணியா மாற்றுவேன்னு உன் மகன் சொல்றது இன்னைக்கு தெரியாது அதன் அருமை. வாழ்விடத்துல எல்லாருக்கும் வேலை. வேளாண்மையை விட்டு கைவி வெளியேறின நாடுகள் எல்லாம் பிச்சை எடுக்குது, சோத்துக்கு கையேந்தது. நம்மளுக்கே பால் ஆந்திராவில இருந்து வருது, நமக்கே ஆட்டுக்கறி ஆந்திராவில இருந்து வருது, நமக்கே வெங்காயம் பருப்பு வெளிநாட்டுல இருந்து வருது. ஏன்? விவசாயத்தை விட்டு வெளியேறிட்டோம். விவசாயம் செய்யறது கேவலம், படிக்காதவன் செய்யற வேலை. அப்ப படிச்சவனுக்கு பசிக்காம இருக்கணும்ல. பசிச்சவனுக்கும் பசிக்குது, படிச்சவனுக்கும் பசிக்குது இல்ல. அதனால வேற ஒரு நாட்டை கட்டி அமைக்கணும்னு உங்க பிள்ளைகள் விரும்புறோம். புதிய ஒரு நாட்டை, ஒரு தூய தேசத்தை, பசி பஞ்சம் இல்லாத, ஊழல் லஞ்சம் இல்லாத, கொலை கொள்ளை இல்லாத, சாதிய இழிவு, ஏற்றதாழ்வுகள், தீண்டாமை, கொடுமை, பெண்ணிய அடிமைத்தனம், பாலியல் வன்கொடுமை. நீங்களே பாக்குறீங்க எந்த அளவுக்கு என் தாய் தந்தையர் கவனிப்பீங்கன்னு தெரியாது. ஏன்னா என் தம்பி தங்கைகள் கவனிப்பீங்க. பச்சை பிள்ளை 2 வயசு பிள்ளையெல்லாம் வன்புணர்வு செய்து கொலை செய்யறான். 60 வயசு அம்மா தனியா வீட்டில் இருக்க முடியல, அம்மா தானேன்னு விட்டுட்டு போக முடியாது, அம்மாவை கெடுக்கிறான், கொலை செய்யறான். நடுச்சாலையில போக முடியல, வெட்டி கொள்றான். வீட்டுக்கு வெளியே போயிட்டு வீட்டுக்கு உயிரோட வருவோமான்னு யாரும் உயிருக்கும் உறுதி இல்லை. மோசமான ஒரு நாடாயிடுச்சு. மதிப்பிற்குரிய நம்முடைய அந்நியர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஐயா ஸ்டாலினை வைத்துக்கொண்டே ஒரு மேடையில் பேசுறாங்க. என்ன பேசுறாங்க? அண்ணனுடைய ஆட்சியில் எதை குறை சொல்ல முடியும்? எந்த குறையும் சொல்ல முடியாது. என்ன நிறைய பாலியல் வன்கொடுமைகள், கற்பழிப்பு நிறைய நடந்திருக்கு, நிறைய போதை கலாச்சாரம் வந்துருச்சு. அதை தவிர வேற என்ன குறை சொல்ல முடியும்? இது 2 போதாதான் நாடு நாசமா போச்சுங்கிறதுக்கு. தண்ணிய போடுறான், கஞ்சாவை போடுறான், என் பிள்ளைய கற்பழிச்சு கொள்றான். நாடு குப்பமேடா ஆயிடுச்சு. கூட்டணியில் இருக்கிறவங்களே அவங்களாலே இந்த உண்மையை மறைக்க முடியல, வெளிப்படையா ஒத்துக்கிட்டாங்க. அதுக்கு அந்நியார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நீங்க அத உங்க வாயிலிருந்து பேசல, உங்க மனத்திலிருந்து இதயத்திலிருந்து இந்த வார்த்தையை பேசிட்டீங்கன்னு நான் நம்புறேன். இது போதாதான் ஒரு சமூகம் குற்ற சமூகம் ஆயிடுச்சுன்னு, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு ஆட்சியா இது ஆயிடுச்சுன்ட்டு, பள்ளி வாசலில், கல்லூரி வாசலில், கோயில் வாசலில் போதைப் பொருள்கள், கஞ்சா, அவின், கொக்கைன், கஞ்சா, சாக்லேட்டு. பள்ளிக்கூடத்து பிள்ளைகள், பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளை பைக்கூட்டில் புத்தகத்தை போட்டு போவான். திருநெல்வேலியில் ஒரு பிள்ளை பைக்கூட்டுக்குள்ள அருவாலை தூக்கி போட்டு போறான். 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன் கஞ்சா குடிக்கிறான், அதே 8ஆம் வகுப்பு படிக்கிற பையனை வெட்டுறான். நம்ம இந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் நஞ்ச விதைச்சு வளர்த்துக்கிட்டு போறோம். எப்படிப்பட்ட சமூகத்தை கொண்டு போறோம் பாருங்க. கல்வியில் இருந்துதான்
நன்னறி, ஒழுக்கம் எல்லாம் உருவாகி ஒரு சமூகத்தை மேம்படுத்த முடியும். பள்ளி கல்லூரியில் படிக்க போற பிள்ளைகளே நிறைந்த போதையில் இருக்குதுன்னா என்ன சமூக ஒழுங்கு இருக்கும்? எப்படி அந்த சமூகம், எதிர்கால சமூகம் எப்படி உருவாகும் என்பதை அறிவில் சிறந்த எனது மக்கள் சிந்திச்சு பார்க்க. ஒழுக்கத்தை கற்பிக்கிற ஆசிரியர் பெருமக்களே, எங்களுக்கு சம்பளம் கொடுங்கன்னு ரோட்ல நின்று போராடுறோம். ஒழுக்கத்தை கற்பிக்கிற, படிப்பிக்கிற, அறிவை வளர்க்கிற ஆசிரியர் பெருமக்களே, வீதியில் நின்று எனக்கு பணி நிரந்தரம் கொடுன்னு போராடுறான். அதையெல்லாம் கவனத்தில் எடுக்காத இந்த அரசு 100 கோடி ரூபாய் செலவழித்தா இவங்களுக்கு உரிய சம்பளத்தை கொடுத்துடலாம். ஆனால் 6800 கோடியை செலவு செய்து ஒவ்வொரு வீட்டுக்கும் 5000 வங்கியில போட்டு தன் வாக்கை உறுதி செய்து, லஞ்சம் கொடுக்கிறது குற்றம், ஊழல் செய்யறது குற்றம் நம்ம பேசுறோம். ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கிற தலைவனை நீங்க தேர்வு செய்ய போறீங்களா? என் அன்பு சொந்தங்கள் செய்யுங்க. குடிக்க வச்சு 25 லட்சம் பெண்கள் தாலி அறுத்திருக்கு. இப்ப தலைவனை தேர்வு செய்ய போறீங்களா, தாலி இருக்கிறவனை தேர்வு செய்ய போறீங்களாங்கிறதா இந்த தேர்தலை நமக்கு முன்னாடி இருக்கிறது. என்ன தந்துட்டார்கள்? நம்ம பிள்ளைகளுக்கு படிக்க நல்ல படிப்பு, படிச்சு முடிச்ச பிள்ளைகளுக்கு வேலை தந்துட்டாங்களா? இல்லை. குடிக்க தண்ணி தர முடியாதா? எந்த நேரத்திலையும் சாராய கடையில் சாராயம் கொடுத்துட முடியும், அந்த தண்ணியை கொடுத்துட முடியும். தவிச்ச வாய்க்கு மக்களுக்கு தண்ணி கொடுத்துட முடியாதா? முடியுமா? முடியாதா? முடியாது. இவர்களால முடியாது, நோக்கம் இல்லை. உங்கள் மகனால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். வந்த உடனே முதல் பூட்டு டாஸ்மாக் கடைக்கு போடுறேன். நீ குடிக்கிறவன் ஓட்டு போட மாட்டேன். போடாத. நீ குடிச்சிட்டு வந்து எனக்கு தான் போடுவே, எவனுக்கு போடுவேன்? நீ யாரு கண்டது? நீ இந்த சின்னத்துல போடுற முடியும், எந்த சின்னத்துல போடுவேன்? ஏன்னா நிதானத்தில் இருக்கிறவனே எதையோ ஒன்று போட்டு வந்துடுறேன். மதிமயங்கி நிற்கிறவன். நான் உன் மகன் சொல்றேன், குடிக்கிற மக்கள் போடுற ஓட்டு எனக்கு வேணாம். நல்ல தமிழ் குடிமக்கள் எனக்கு போட்டா போதும். அது போட்டா போதும். வேண்டாம், அப்படி ஒரு ஓட்டு எனக்கு வேண்டாம். உங்களை என்னால ஏமாத்த முடியாதா? இவர்களை விட நல்லா பேசி ஏமாத்துவேன் உன் மகன். என்னால ஏமாத்த முடியாது. நான் வந்தா 2000, நான் வந்தா 2000, நான் வந்தா 2000, நான் வந்தா 20000. எவ்வளவு நேரம் ஆயிரும்? நான் சொல்றேன், யாராவது நம்புறான பத்தியில? வீட்டுக்கு வீடு ஒரு ஹெலிகாப்டர் தாரேங்கிறேன். எவனு சிரிக்கிறான். ஏன்னா என்ன தெரியுது, கேவலமா பேசுறாப்புல. ஆனா அவன் 8000 டோக்கன், 10,000 டோக்கன், ஃப்ரிட்ஜு. சரி, ஃப்ரிட்ஜா ஐயா எடப்பாடி கொடுப்பாரு, வாங்கி வீட்டில் வைக்கிறிய. கரண்டு சரி, ஃப்ரிட்ஜில் எதை வைக்கிறது? காய்கறி, கீரை, அதை வைக்கணும். அதை யார் கொடுப்பா? அதை ஐயா எடப்பாடி கொடுக்க மாட்டாரு. எங்க அப்பா விவசாயி தான் கொடுக்கணும். இந்த வேலையை வச்சு அவன் தான் கொடுக்கணும். மிக்சி கொடுத்தாங்க, அதுல எதை அரைச்சோம்? மிளகா, மஞ்சள், இந்த மல்லி, இதில் அதை யார் விளை வச்சு தந்தது? அதுவும் எங்க விவசாயி தான். மாவு எடுக்கிற எந்திரம், கிரைண்டர், அதுல எதை அரைச்சோம்? அரிசி, உளுந்து, பருப்புக, அதை யார் விளை வச்சு தந்தது? அதுவும் விவசாயி தான். அப்போ இவங்க முக்கியம் இல்லை, விவசாயி தான் முக்கியம். அதுக்கு வாக்கு செலுத்தணும், அது ரொம்ப முக்கியம். நான் உன் மகன் என்ன சொல்றேன், இலவசமெல்லாம் தரமாட்டேன். உன்னை ஏமாத்த நான் தயாரா இல்லை. ஏன்னா என் ஆத்தாலும் அப்பனும் என் அண்ணனும் தம்பியும் இலவசத்துக்கு கையேந்துறது எனக்கு, என் இனத்துக்கு தன்மான இழப்புன்னு நான் நினைக்கிறேன், இனமான அவமானம்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் கொடுத்து வாழ்ந்த பரம்பரையில் வந்தவன். நான் இப்ப கையேந்தி நிக்கல. என் கை இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது. உங்க மகன் இப்படி கையேந்தனா பாக்குறேன், சீமான் பிச்சை எடுக்கிறான்மா. நம்ம எல்லாரும் சேர்ந்து கையேந்தனா, பிச்சை இல்லாத இலவசம்னா அது பெருமையாயிருமா? நான் கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன், இலவசம்னு ஒண்ணு இல்லை, நான் தரமாட்டேன். ஆனால் என்ன உன் பிள்ளை செய்வேன், இலவசம் பெற வேண்டிய வறுமை, ஏழ்மை நிலையில் இல்லாது உன் வாழ்க்கை தரத்தை நான் உயர்த்திறேன். இலவச அரிசி தர மாட்டேன். இலவச அரிசி, அந்த இத்து போன அரிசி, கேவலங்கட்ட அரிசி மூக்கு கிட்ட கொண்டு உனக்கு சத்தியம் பாரு. எங்க அம்மா இன்னும் இருக்கா, இங்க கூட வந்தாலும் வரும் என் தாய். அரணையூர்ல நான் இப்போவாது போகும்போது ரேஷன் அரிசி அம்மா புடச்சிக்கிட்டு இருப்பாங்க. எதுக்கு மேம்? ஐயா, என்னென்ன ரேஷன் அரிசி வாங்கிட்டு வந்தேன், இந்த கோழிக்கு போட்டேன் கொத்த மாட்டுது சாமி, கோழிக்கு போட்டேன் கொத்த மாட்டுது. தண்ணி ஆச்சு, கஞ்சி ஆச்சு, தொட்டியில் ஊற்றினா மாடு தவிடோட கலந்து வச்சா
குடிக்கும்னு இந்த அரிசி ஆக்கி போட்டேன். வாய வைக்க மாட்டேதப்பா. அவ்வளவு மாடும் கோழியும் திங்காத அரிசியை ஆத்தால பொண்ணுக்கு இலவசம் போடுறேன். அறிவு சமூகமே, உன் கூட பிறந்தவன், ஒரு ரத்தத்தில் வந்தவன், நான் கேட்குறேன், ஒரே வய ஒரே நெல் விளைய வைக்கணும். அந்த நெல் கடைக்கு விற்பனைக்கு வரும்போது, வியாபாரத்துக்கு வரும்போது தரமாக இருக்கு, மக்களுக்கு ரேஷன் கடைக்கு வரும்போது கேவலமாக இருக்கு. இடையில என்ன நடக்குது? ஒரே நெல் தானே, அது கடைக்கு வரும்போது ஒரு கிலோ 100 ரூபாய்னா தரமாக வருது. இங்கே ரேஷன் கடைக்கு இலவச அரிசின்னு தரங்கட்டு வருது. இடையில என்ன நடக்குது? இப்ப நான் ஓம்புள்ள என்ன சொல்றேன், அந்த அரிசிக்கு போகாத, வாங்காத. 100 ரூபா இல்ல 200 அரிசினாலும் வாங்கி சாப்பிட்ற வசதியை உனக்கு நான் தந்துடுறேன், அதை விட்டு. இப்போ அந்த கேடுகட்ட அரிசி வேண்டாம், நம்மளே விவசாயம் செய்கிறோம். நீ விவசாயம் செய்யறதுக்கு விலை இல்லை, வானம் பார்த்த பூமி, பாடு காலம்புற காட்டை கட்டிக்கிட்டு அள வேண்டியது இருக்கு, என்ன செய்யறதுன்னு கவர்மெண்ட் வேலையாவ மயம் மாத்திருந்தா நீ அங்கே இருந்து இந்த 100 நாள் வேலைக்கு போய் உட்கார்ந்து இருந்துட்டு வரையில, அதை நிலத்துல வேலை செய்ய. நீ 100 ரூபா கொடுக்குறானா 300 ரூபா கொடுக்குறானா, நான் உனக்கு 500 ரூபா தரேன், 800 ரூபாயோட வீட்டுக்கு போ, விவசாய வேலையை அரசாங்க வேலையை மாற்றுவோம், நம்ம வேளாண்மை செய்வோம், நல்ல அரிசி, நல்ல பருப்பு, நல்ல காய்கறி, வெண்டைக்காய், சொரக்காய், பூசணிக்காய் நாம விளைய வைப்போம். எதுக்கு அவன்கிட்ட போய் கையெந்தணும்? பசி இல்லாத ஒழிப்போம், மாடை நம்ம வளர்ப்போம், ஆடை வளர்ப்போம், அரசாங்கமே வளர்க்கும். எல்லாருக்கும் வேலை கிடைக்க செய்வோம், வேலைக்கு சம்பளம் கிடைக்க செய்வோம், சம்பளத்தை வச்சு வாழ்ற பெருமை மிக்க மதிப்பு மிக்க கௌரவமான வாழ்க்கையை நம்ம மக்களுக்கு கொடுப்போம். இலவசம் வேண்டாம். இல்ல எங்களுக்கு இலவசம் தான் வேணும், இலவசம் கொடுக்குற ஆட்சி தான் வேணும்னா உன் மகனுக்கு நீ ஓட்டு போடாத, நீ அவனுக்கே போட்டு ஏமாந்து போ. இல்லை என் புள்ள சொல்றதான் சரி, எனக்கு வேணாம், அவன் சொல்ற மாதிரி நான் உனக்கு தருவேன், காசு இல்லாம தருவேன். எதை? பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பேன். இந்த கிராமத்தில் இருக்கு, இதை விட மோசமான கிராமத்தில் இருக்கு, எதை பத்தி நீங்க கவலைப்படாத. நல்ல படிப்பு, 1 ரூபா காசு இல்லை, நல்ல மருத்துவம், 1 ரூபா செலவு இல்லை, நல்ல குடிக்க தண்ணி, இது 3ஐயும் உன் பிள்ளை காசு இல்லாம தாரேன். மற்ற எதையும் என்கிட்ட எதிர்பார்க்காத. மின்சாரம் தாரேன், தட்டுப்பாடு இல்லாம தாரேன், கரண்ட் கட்டாயிருச்சுங்கிற சொல்லு இல்லாம தாரேன், நானே தயாரிச்சு தாரேன். சிலிண்டர் தாரேன், வீடுக்கு தாரேன். வயசான ஒரு கிழவிதான் இருக்குனாலும் என் அப்பத்தாவுக்கும் சிலிண்டர் கொடுக்குறேன், நானே தயாரிச்சு தாரேன். எந்த நாட்டில் எந்த போர் நடந்தாலும் எனக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை. என் மாட்டு சாணியில இருந்து எத்தனை லட்சம் லிட்டர் வேணாலும் எரிகாற்று பயோகேஸ் எடுத்துக்கிற முடியும் போது எனக்கு கவலை இல்லை, நான் தயாரித்து தரேன் உன் மகன். ஆனால் ஓசியை தர மாட்டேன். உற்பத்திக்கு ஆகிற செலவு இருக்குல்ல, அடக்க செலவு, அதை எடுத்துக்கிட்டு உனக்கு கொடுக்குறேன். ஓசி பஸ்ஸெல்லாம் உனக்கு ஓட்ட மாட்டேன், அதெல்லாம் ஓட்ட மாட்டேன். ஏசி பஸ் ஓட்டுறேன், நீ குழுன்னு ஏறிப்போ, கொஞ்சம் காசு கொடுத்து போ. அந்த பஸ் ஓட்டுற டிரைவருக்கு, கண்டக்டருக்கு, பஸ்ஸுக்கு பெட்ரோல் டீசல் போட காசு வேணும்ல, அதுக்கு உன் மகன்கிட்ட காசை கொடுத்துட்டு போ. ஓசி பஸ் ஓட்டுறவன் 1 லட்சம் கோடி கடன் வச்சிருக்கான், அவன் எப்ப கட்டுவானா? நம்ம எப்ப கட்டுவானா? நம்ம எப்ப தான் கட்டணும். புரியுத? இந்த ஏமாத்துக்கார பயல்கிட்ட இருந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. என் தாயே, என் தகப்பனே, எனக்கு போடாம போ, கொஞ்சம் எச்சரிக்கையா இரு. இன்னொரு 10 லட்சம் கோடி கடன் வச்சுட்டு போனா நாடு முடிஞ்சிடும். நீ எழுதி வச்சுக்க, சரியா இன்னும் 5-6 வருஷம் இவங்க ஆட்சியில் இருந்தாங்கன்னா மிகப்பெரிய புரட்சி இந்த நிலத்துல வெடிக்கும். வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, போலீஸுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, டாக்டருக்கு கொடுக்க முடியாது, அரசு ஊழியவனுக்கு கொடுக்க முடியாது. பெரிய புரட்சி வெடிக்கும். இவன் எவனும் இருக்க மாட்டான், ஓடி போயிடுவான். அந்த புரட்சிக்கு யார் தலைமை தாங்குவா? உன் மகன் தான் தலைமை தாங்க. மனு கோரிக்கை இருங்க. இந்த வருங்க, 50 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் கண்ணங்குடியில் பயணியர் நிழற்குடை இல்லை, பொது கழிப்பிட வசதி இல்லை. ஆனா வெக்கம் இல்லாம நம்ம வீட்டு வாசல்ல ஓட்டு கேட்டு வருவான், நம்மளும் போடுவோம். ஏன்டா கக்கூஸ் கட்டி கொடுக்க துப்பு இல்ல உனக்கு, எதுக்குடா ஓட்டு? அப்படி கேங்க. நானு ஒரு பருவத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, சுவர் பூரா எழுதி வச்சிருப்பான் அரசாங்க கட்டிடம். ஒரு பிள்ளை
சும்மா அப்படி போய் கழிவுக்கு போயிட்டு இருக்கோம், வெளியே போயிட்டு இருக்கோம். சீ சீ நாய் செய்யுமா இந்த வேலையை அப்படின்னு ஒருத்தர் சொல்ற மாதிரி. கக்கூஸ் கட்டி போங்கள், கக்கூஸ் கட்டி போங்கள்னு ஐயா மோடியா வந்தவன விளம்பரப்படுத்திக்கிட்டே இருந்தார். கக்கூஸ் கட்டி போறோம், அதுக்கு முதல்ல வீடு இருக்கணும்ல. கக்கூஸ் கட்ட காசு இருந்தோம்மா நாங்கள் வீடு கட்டிக்க மாட்டோம். ஏன்னா காவாலி போய் இப்படி ரொம்ப நாள் விளம்பரப்படுத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் காட்டு கட்டா கத்தனோன்னு ரொம்ப திட்டுறான்னு விட்டுட்டாங்க எழுதுறத. இவன் என்ன கக்கூஸ் கட்டி தர்றது? உன் மயன் கவர்மெண்ட்னால சொந்த காசுல கட்டி தருவேன். இங்க பாரு, எவன் காசு கேட்டாலும் மக்கள் தர மாட்டான், உன் புள்ள கேட்டாதான் தருவான். இப்போ எல்லாரும் கேட்குறான், உனக்கு எங்க இருந்து காசு வருது, நீ இந்த கட்சியை நடத்துற, எல்லாரும் போட்டி போடுறிய, ஆனா என் காசு இல்லை. பணக்காரன் இல்லாத ஒரே கட்சி வேட்பாளர் நம்ம கட்சி வேட்பாளர் தான். எவனுமே பணக்காரன் கிடையாது, எவனுமே கிடையாது. எல்லாருமே காசுல எப்படி போட்டி போடுற, எப்படி அரசியல் நடத்துற, கட்சி நடத்துற. என் மக்கள் கொடுக்குறான் காசு. மக்கள் இயக்கத்துக்கு மக்கள் தான் எல்லாம் தரணும். நான் என் மக்கள்கிட்ட திரள் நிதி கொடுங்குறேன். 200, 300, 2000, 3000, 4000 போட்டு அதில் தான் நடக்குது. அதில் தான் இப்போ பேசிட்டு இருக்கேன். இந்த மைக் அதில் வாங்கினதான், இந்த வண்டி அதில் வாங்கினது தான், அதில் வாங்கினது தான். என் மக்கள் கொடுத்த காசு தான். ஏன்? நான் என் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தேன். என் மூஞ்சியை பாரு, போய் உன் மூஞ்சிய கண்ணாடியில் பாரு, ரெண்டும் ஒன்றா தான் இருக்கும். இது வேணா கொஞ்சம் தீஞ்சு போச்சு வெயில் நின்று, கொஞ்சம் பணமரத்தில் மழை பெஞ்ச மாதிரி ஆயிட்டேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் யாருக்காக காயிறேன்? ஏன் ஆத்தாளம் இதை விட கொடுமையாக காஞ்சவன் தான். ஏப்ரல் மே மாதத்தில் ஆடு மாடு மேய்ச்சவன் தான். புரியுதா? அதெல்லாம் ஒன்றும் புதுசு இல்லை. அப்போ உங்கள்கிட்ட இருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள், அதனாலதான் நாங்க உங்களை ஏமாத்த தயாரா இல்லை. இந்த ஊருக்குள்ள எந்த ஊருக்கும் காரைக்குடி தொகுதிக்குன்னு உன் மகன் வென்று வந்தன்னா அரசு என் தொகுதிக்கு நிதி ஒதுக்கி என் மக்களுக்கான தேவையை நிறைவு செய்ய வைக்கிறதோ இல்லையோ, ஆனால் உலகம் முழுமைக்கு இருக்கிற 13 கோடி தமிழ் மக்கள் இந்த மகனுக்கு அவன் என்ன கேட்கிறான மக்களுக்கு செய்யறதுக்கு பணம் தருவான். உனக்கு தெரியுமா என் பெற்றோர்களே, என் ஆத்தால பேனந்தமி தெரியுமா எத்தனை முறை ஐயா சிதம்பரம் இந்த தொகுதியில வென்று மத்திய அமைச்சராக இருக்கார்ல? எவனுக்காவது காரைக்குடி தெரியுமான்னு. உன் மகன் நின்று நிக்கல, ஜெயிக்கல, இப்பதான் நிக்கிறேன். ஆனா உலகத்துல காரைக்குடி தெரியாத எவனாவது இருக்கானுங்கள்? உலகமே ஒரே ஒரு தொகுதியில குறி வச்சிருக்கு, ஒரே ஒரு தொகுதியில ஒரே ஒருத்த வெற்றிக்காக காத்திருக்கு. உன் மகன் வெற்றிக்கு தான். அவன் 15 ஆண்டுகளா முச்சந்தியில வீதியில மக்கள் போராட்டத்துல பிரச்சனைகள்ல நின்னு என் மகன் பேசியிருக்கான் எங்களுக்காக. ஒரு தடவை அவன் சட்டசபைக்குள்ள போய் பேசணும். இத்தனை சட்டமன்ற உறுப்பினர் போயிருப்பான், நீ கேள்விப்பட்டிருப்ப. அன்னைக்கு எங்க தாத்தா ஜீவானந்தம் அவங்கெல்லாம், தாத்தா தெய்வத்திரம் முத்துராமலிங்கத்தோர் போன்றவர்கள்லாம் மிகச் சிறப்பாக, தாத்தா காமராஜ் போன்றவர்கள்லாம், தாத்தா கக்கன் போன்றவர்கள் சட்டமன்றத்தில் உழைச்சிருக்காங்க நேர்மையா. நீங்க படிச்சிருப்ப பார்த்துட்டு. ஒரே ஒரு உன் மகன் உள்ள போயிட்டேன்னு வச்சுக்க, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் எப்படி இருக்கணும், எப்படி மக்கள் சேவை செய்யணுங்கிறத ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் படிப்பிச்சுட்டு தான் கீழே இறங்குவேன். உன் மகன் தமிழ்நாட்டிலேயே சிறந்த தொகுதி, சிறந்த சட்டமன்ற உறுப்பினர், சிறப்பாக செயல்பட்ட உறுப்பினர் உன் மகன். இந்த பேரை எடுக்கல, நான் பிரபாகர மகன். இந்த அரசு எனக்கு என்ன காசு தருது? நான் வென்று ஆட்சி அமைச்சிட்டேன்னா தலைகளா நாட்டை மாத்திடுறேன், வேற நாடு. இல்லைன்னா இந்த அரசுகள் எனக்கு காசு தர வேண்டியதில்லை, என் மக்கள் எனக்கு தருவான். ஒரு முடிவெற்ற தம்பி திருக்கோயிலூர்ல பேசிட்டு இருந்தேன். பேசிட்டு வண்டியில ஏற போனேன். கூட்டத்தை தள்ளிட்டு அண்ணா அண்ணான்னு ஓடியாந்தான். கதவு பாதி சாத்திட்டேன். என்னடா இந்தா 5000, நான் முடி வெட்டுறவேன் உன் தம்பி, 5 நாளா உனக்காக முடிவெட்டி சேர்த்தேன். நான் இறங்கி பாஞ்சு கட்டி பிடிச்சிட்டேன். எனக்கு கண்ணு கலங்கிருச்சு. நீ ஜெயிச்சுட்டு வந்துரு, எப்படியாவது ஜெயிச்சுட்டு வந்துரு. அன்னைக்கு நினைச்சேன், இவனுக்காவது இந்த நாட்டில் நம்ம முடிச்சுடி ஆகணும்டா. ஒருத்தன் பனியெல்லாம் அழுக்கு,
அப்படி அழுக்கா இருக்கு, வேர்த்து வந்துடும். அண்ணா இந்த இந்த 50 ரூபா வச்சுக்க, நான் எலக்ட்ரீஷியன் இந்த இதான் இருக்க வச்சுக்கன்றான். அவனுக்காவது நான் ஜெயிக்கணுமா இல்லையாடா? என் பிள்ளையெல்லாம் வந்து உண்டியலுக்கு, பெரியப்பா எப்படியாவது ஜெயிச்சுட்டு வந்துருங்க பெரியப்பா, உங்களை பார்க்க பாவமா இருக்கு. ஒரு பிள்ளை வந்து, பெரியப்பா எங்களுக்காவது வென்றுங்க, எங்க எதிர்காலத்துக்காக வென்றுங்க. அதுக்காவது நான் வென்றே தீரணும். என் பிள்ளைய நல்ல படிப்பு, பாதுகாப்பான வாழ்க்கை, என் ஆத்தாளப்பனுக்கு நல்ல மருத்துவம், குடிக்க என் தாய் தந்தருக்கு தண்ணி, பசி பஞ்சம் இல்லாத வாழ்க்கை. அதுக்காவது இந்த நாட்டை நம்ம வென்று கைப்பற்றணும். ஒன்றும் செய்வனா ஆத்தாளப்பேன், ஒரே ஒரு ஓட்டை என் மகனுக்கு விவசாய சின்னத்தில் போட்டு நிம்மதியாப்பாடு நாட்டை என்ற கொடு. உனக்கு அதுக்கு பிறகு பிரச்சனை இருந்தால் என்னை கேளு. நான் பிரச்சனையை கேட்க வந்தவில்லை, உன் பிள்ளைய நாங்கள் வந்திருக்கிறது பிரச்சனையை தீர்க்க. நினைக்க பிறந்த பிள்ளைகள் இல்லை உங்க பிள்ளைகள், நிரூபிக்க பிறந்தவர்கள். நம்பிக்கையோடு இருங்க, நாம வெல்லுவோம். நம்பிக்கையோடு காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவோம்னா, இந்த மகனை நீ போடாத, ஓட்டு போடாத. சாதி பார்த்து தான் ஓட்டு போடுவாய்னா போடாத, மதம் பார்த்து தான் போடுவேன்னா போடாத. ஆனால் நாங்கள் தமிழர்கள், என் இனம் வாழணும் வெல்லணும் நினைச்சா போடும். நாங்கள் தமிழர்கள்டா, தன்மானமிக்க வீரமிக்க இனத்தின் மக்களடா, ஏறும் போரும் எமக்கு தொழிலடான்னு அப்படி வாழு. நம்ம வந்து இவங்க மாதிரி நத்தி ஒத்தி நம்மளோட பிழைக்க வந்த கூட்டம் இல்லை. நம்ம பரம்பரைய பண்பாட்டோடு மாண்போடு வாழ்ந்த கூட்டம். மனசில் வச்சுக்கிட்டு இருக்கணும். 1/2 கிலோ அரிசி 1/4 கிலோ வெள்ளத்துக்கு கையேந்திர நிலைமையை என் தலைவில் மனானையா சொல்ற உனக்கு தரமாட்டேன். நீ நிம்மதியா வாழ்ற வாழ்க்கையை, பசி ஏழ்மை வறுமை இல்லை வேலை இல்லைன்னு சொல்லில்லாத வாழ்க்கையை உன் மகன் உனக்கு கொடுப்பேன். மூளைதான் சின்னது, வேலை ரொம்ப பெருசு. தைரியமா நம்பி உன் மகனுக்கு வாக்க போட்டு வெளில வை. காசு கொடுக்குறான்னா வாங்கிக்க, எவ்வளோ 8000 வாங்கிக்க, 10,000 வாங்கிக்க. இப்போ நான் என்ன பண்ணுவேன், எங்கள் ஆத்தா குலதெய்வம் இங்கே இருக்க பக்கத்தில் முடிக்கிற இல்லை சொல்லிட்டு வருவேன், என்னை ஜெயிக்க வைங்க அப்பத்தா. முருகன்ட்ட சொல்லிட்டு வருவேன், உன் பேரன் ஜெயிக்காம நீ என்னடா நாட்டுக்கு மக்களுக்கு நல்லது செய்வேன்னு கேட்டேன். அவன்கிட்ட பதில் இருக்காது. நான் ஜெயிச்சாதான் ஏதாவது நல்லது நடக்கும். அப்போ நீ என்ன செய், காசு வாங்கிட்டோம், சத்தியம் வேற கேட்பாங்க, அதையும் பண்ணிட்டோம்னு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு, உங்களுக்கு தெரியாது இல்லை. 1000 கொடுத்தானா ஒரு 10 ரூபாய் எடுத்து ஒரு முந்தானையில் முடிஞ்சு விடும், மஞ்சத்தூளில் முடிஞ்சு போடும், போட்டு மீதி காசு செலவழிச்சு போடு. இந்த ஓட்டு போட போகும்போது சாமி படம் வச்சிருப்பேன், இந்த சனியை முடிச்ச காசை கொடுத்தேன் உனக்கு போடன்னு வேற சொல்லிவிட்டேன் அவனுக்கு. ஆனால் ஓட்டு அவனுக்கு போட மனசு இல்லை, அவன் செய்கிற பாவத்துக்கு துணை போக முடியாது அப்படின்னு இந்த 10 ரூபா முடிஞ்சு வச்சிருப்பில்ல, அதை கோயில் உண்டியில் அது சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுக்கிட்டு நேராக வந்து விவசாயிக்கு ஓட்டை போட்டு நிம்மதியாக போ. எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு, எல்லாத்துக்கும் பரிகாரம் இருக்கு. மறுபடியும் நீ இந்த சூரியன், இந்த கையி, இந்த ரெட்டலைக்கு போட்டினா அந்த பாவத்துக்கு எந்த சாமிக்கிட்டையும் பரிகாரம் இல்லை. இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். பரிகாரமே கிடையாது, மன்னிப்பும் கிடையாது. ஏன் பாவம் இருக்குல்ல, 15 வருஷமா கத்தி தொண்டை தண்ணி இருக்கும் இல்லையா, ஏன் பாவம் ஒன்னே சும்மா விடாது. சட்டை கலட்டினா எரியுது, மூஞ்ச கலட்டினா எரியுது. பார்க்குறவெல்லாம் என்ன, என் மனைவி என்னை கேள்வி பண்ணுது, ஒரு குரங்கு குட்டி வாங்கி வளர்க்கலாம்னு பார்த்தேன், அதுக்கு இப்போ அவசியம் இல்லாமல் போயிடுச்சு, நீங்களே குரங்காயிட்டி அப்படின்னு. உனக்கு நக்கலா தெரியுதா? என் மனைவி என்னை கேள்வி பண்ணி சிரிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. நான் கத்துறேன், கத்தி சாகிறேன். யாருக்காக? என்னை பெற்றவங்களுக்கு, என் கூட பிறந்தவங்களுக்கு. என்ன செய்யறது, நான் கூட பிறந்துட்டேன், விட்டுட்டு போக முடியாது. எனக்கு முன்னாடி இருந்தவன் விட்டுட்டு போகல, நான் வெறும் வேர்வை தான் சிந்தினேன். என் கண்ணுக்கு முன்னாடி என் சொந்தங்கள் ரத்தம் சிந்திருக்கான். நான் உணர்வை தான் கொடுத்து நாங்கள் தமிழர்கள்னு கத்திக்கிட்டு இருக்கேன். அவன் என் முன்னாடி உயிரையே கொடுத்தான். உயிரை கொடுத்தவனை இப்படி நின்று பார்த்தவன், அவனோட பார்க்கும்போது நான் ஒன்றுமே இல்லை. அதனால எனக்கு தோல்வி இல்லை. தோல்வி என்பதே எங்களுக்கு இல்லாது, வெற்றி ஒன்றே எங்கள் எல்லை. அதை அடைகிறவரை தொடர்ச்சியாக போராடும். எனவே அருமை பெற்றோர்கள், என் அன்பு சொந்தங்கள், உயிரினுமணியை உடன் பிறந்தார்கள். சின்னத்தெல்லாம் விவசாய சின்னத்தெல்லாம் ரொம்ப தேட வேண்டியதில்லை. சின்னமே நான் தான், உன் மயன்தான். என்னை பார்த்து வரைஞ்சது அது. பார்த்தீங்கன்னா நான் சட்டை கழுவிட்டு இருப்பேன், ஒரு அதெல்லாம் மீசை வச்சுருந்தேன்,
அதை பார்த்து வரைஞ்சிட்டான். கலப்பை கொழு கூட போடலை. கொழு என்ன மண்ணை உழுகுறனா கொழு போட்டிருப்பேன். என் மக்களின் மனத்தையும் உழ வேண்டியிருக்கு. கொழு காயம்படுத்திடும்னு கொழு போடாமல் கலப்பை தூக்கிட்டு இருக்கேன். அதனால என்னை வேட்பாளராக பார்க்காத, ஓட்டுக்காக வந்தவனை பார்க்காத, இந்த சமூகத்தை மாற்றி படைக்க வந்த ஒரு புரட்சியாளர்னு பாரு. இந்த நாட்டுக்கு மக்களுக்குமான ஒரு அரசியல் புரட்சி படையை நடத்துகிற முன்கள தளபதினு பாரு. அப்படி பாரு, நீ அப்படி எடுத்துக்க, அப்படி எடுத்துக்க. எந்த இடையூறு, எவ்வளவு அடக்குமுறை, எவ்வளவு வழக்கு, தளர்ச்சி அடைஞ்சிருக்கனா பாத்தியா? தளர்ச்சி அடைஞ்சிருக்கனா? மறுபடியும் அதே வேகத்தோட அதே திமிரோட வந்து நிக்கிறன. காரணம் அசைக்க முடியாத நம்பிக்கை, மக்கள் நம்பிக்கை. அதை நம்பி நின்ன பிள்ளைய வெல்ல வைத்தார்கள். என் அன்பு சொந்தங்களும் வரலாற்று பதிவை நீங்க கொண்டு வரணும். மதிப்பு மிக்க என் பெற்றோர்கள், பேரன்பு மிக்க என் தம்பி தங்கைகள், உங்கள் உடன் பிறந்தான். என்னுடைய சின்னம் இல்லை, உங்களுடைய சின்னம் விவசாயி. அதுக்கு வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள், நானும் வெற்றி பெறுகிறேன். நம் இனம் வெற்றியடையட்டும், நாடு மக்களும் நிம்மதியாக வாழட்டும். புரட்சி எப்போதும் வெல்லும், நம் வெற்றியதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் தமிழர். இனிமே நிழல் கொடை இல்லை, கழிவறை இல்லை, எவன்ட்ட இங்க கூடாது. உன் மகன் இருக்கேன், நான் வென்றாலும் கட்டுவேன், வெள்ள நினாலும் கட்டுவேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் எல்லா அரசியல்வாதிக்கும் பார்த்துருப்பீங்க, செங்கோலா கொடுப்பாங்க. உன் மயம் வந்த பிறகுதான் வேல் கொடுக்குற வழக்கம் வந்துருச்சு. இது வெறும் வேல் இல்லை, வீரவேல், வெற்றி வேல்.